சென்னை திருமலா பால் நிறுவனத்தில் மேலாளராக பணிபுரிந்து வந்த நவீன் மர்ம மரணம் குறித்து எந்த குறுக்கீடுமில்லாமல் நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும், குறிப்பாக காவல்துறை வழக்கு பதியாமல் விசாரணை நடத்தியது குறித்து தீர விசாரித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், விரிவான விவரம் என்ன? வணக்கம் மஞ்சுளா. சென்னை திருமலா பால் நிறுவனத்தினுடைய மேலாளராக பணிபுரிந்து வந்த நவீன் பொலினேனி என்பவர் 45 கோடி ரூபாய் நிறுவன பணத்தை கையாடல் செய்ததாக ஏற்பட்ட புகாருடைய அடிப்படையில் வழக்கு பதிவு செய்யாமல் அவர் விசாரிக்கப்பட்டதாகவும், அதன் பின்னர் அவர் மர்மமான முறையில் தூக்கிட்டு இறந்ததாகவும் செய்திகள் வருகின்றன என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய செய்தி குறிப்பில், நவீன் தூக்கில் இருந்த குடிசையில் எந்த சேரும் இல்லை, அவருடைய கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு இருந்தன என்று செய்திகள் வருகின்றன. கைகள் கட்டப்பட்ட ஒருவர் சேர் இல்லாமல் எப்படி தூக்கில் தொங்க முடியும் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இந்த வழக்கின் அடிப்படையிலான கேள்வி, காவல்துறை வழக்கு பதியாமல் எதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டது, அதுவும் கொளத்தூர் துணை ஆணையரே நேரடியாக விசாரித்ததாக சொல்லப்படுகிறது. அது இன்னும் அஜித்குமார் மரணத்தினுடைய ஈரம் காயவில்லை, அதற்குள் மீண்டும் ஒரு மரணம் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது. காவல்துறை விசாரணைகள் சந்தேகத்திற்கு உரியதாக மாறி வருவதற்கு என்ன பதில் வைத்துள்ளார் திரு மு.க. ஸ்டாலின் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார். நிதி மேலாண்மை பற்றி நான் கேட்ட ஒரு கேள்வியை கண் காது மூக்கு வைத்து திசை திருப்பி சித்தரிப்பதில் இருந்த முனைப்பு ஸ்டாலினுக்கு அவருடைய திமுக அரசுக்கோ ஒரு முறையாவது சட்டம் ஒழுங்கை பற்றிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு இருந்ததா என்று கேள்வி எழுப்பியுள்ளார். காவல்துறையினுடைய நிர்வாகம் செய்ய தெரியாத பொம்மை முதலமைச்சர் தன் தொகுதி உள்ளடக்கிய காவல் மாவட்டத்தில் நடந்துள்ள இந்த சம்பவத்திற்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். நவீனுடைய மர்ம மரணம் குறித்து எந்தவித குறுக்கீடும் இல்லாமல் நேர்மையான விசாரணை நடத்தப்பட வேண்டும். குறிப்பாக காவல்துறை வழக்கு பதிவு செய்யாமல் விசாரணை நடத்தியது குறித்து தீவிர விசாரணைக்கு உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துகிறேன் என்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சித் தமிழர் எடப்பாடி கே பழனிசாமிகள் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக நவீன் பொலினேனியினுடைய குழலில் இருக்கக்கூடிய காலியான நிலத்தில் உள்ள ஒரு ஓலை குடிசைக்கு எப்படி வந்தார் என்ற கேள்வி இந்த மரணத்திலே எழுகிறது. அவர் காரில் வந்தாரா, இருசக்கர வாகனத்தில் வந்தாரா, அல்லது வேறு வழியில் வந்தாரா என்ற கேள்வியும் எழுகிறது. அந்த இடத்திற்கு செல்ல பயன்படுத்திய போக்குவரத்து வாகனம் குறித்து ஏதேனும் ஆதாரங்கள் உள்ளவா என்று காவல்துறையை நோக்கி பல்வேறு கேள்விகள் எழுகிறது. சிசிடிவி காட்சிகள் அல்லது பிற கண்காணிப்பு ஆதாரங்கள் உள்ளனவா, அவருடைய செல்போன் டவர் கடைசியாக இன்று பதிவாகி இருக்கிறது, அவருடைய செல்போன் யாரால் கைப்பற்றப்பட்டது, தற்போது அது யாரிடம் உள்ளது, இது போன்ற அடுக்கடுக்கான கேள்விகள் இந்த மேலாளர் நவீனுடைய மரணத்தில் இருந்திருக்கிறது. அதே நேரத்தில் அந்த குடிசையில் அவர் பிணமாக இருந்ததை பார்த்தவர் யார் என்ற கேள்வியும் எழுகிறது. அங்கு அவர் இறந்து கிடப்பதை காவல்துறைக்கு தகவல் அளித்தவர் யார், எந்த அதிகாரிக்கு அவர் இறந்து கிடப்பது தகவல் வந்தது அல்லது அளித்தது என்ற கேள்வியும் எழுகிறது. அவர் தூக்கில் தொங்கியிருப்பதை அங்கு சென்ற காவல்துறை அதிகாரி பல்வேறு கோணங்களில் செல்போன் மூலம் படப்பிடிப்பு நடத்தியிருந்தால் அதன் காட்சிகள் வெளியிடுவார்களா என்ற கேள்வியும் எழுகிறது. இறந்து கிடந்த இடத்திலிருந்து ஆம்புலன்ஸுக்கு ஏற்றும் போது ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் அல்லது மருத்துவர் அந்த இடத்தில் அவரை எந்த கோலத்தில் பார்த்தார்கள் என்ற தகவல் வெளியிடாதது ஏன் என்ற கேள்வியும் எழுகிறது. நவீன் புதன்கிழமை இரவு புழலில் உள்ள இரவில் மின்விளக்கு கூட இல்லாத ஒரு இடத்தில் சென்றது ஏன் என்ற கேள்வியும், அவர் தனியாக சென்றாரா அல்லது யாரேனும் அவரை அங்கு அழைத்து சென்றார்களா கேள்வியும் எழுகிறது. இந்த புகாரை எந்த காவல் அதிகாரிகள் வாங்கினார்கள் என்ற கேள்வியும், அந்த புகார் முறையாக வழக்கு பதிவு செய்யப்பட்டதா என்ற கேள்வியும், புகார் செய்யப்பட்ட தேதி மற்றும் நேரம் இன்னும் வெளியிடாதது சந்தேகத்தை ஏற்படுத்தியுள்ளது என்ற கேள்வியும் எழுகிறது. புகார் மீது எத்தனை முறை அவர் காவல் நிலையத்திற்கு வரவழைக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டது, உச்சநீதிமன்ற அறிவுறுத்தலின்படி ஒரு குற்ற வழக்கில் விசாரணைக்கு உள்ளானவர், விசாரணைக்கு வருபவர்கள் வீடியோ காட்சிகள் பதிவு கட்டாயம் என அறிவுறுத்தி உள்ளதா, எவ்வளவு கோடி ரூபாய் பண மோசடி வழக்கை ஒரு துணை ஆணையர் அவருடைய உயர் அதிகாரி உத்தரவு இல்லாமல் விசாரிக்க முடியும் என்ற கேள்வியும், துணை ஆணையரை
புகார் மீது முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யாமல் விசாரிக்க சொன்னது எந்த சார் என்ற கேள்வியும், புகார் அளித்த நிறுவனத்துடைய அதிகாரிகளுடைய பெயர் மற்றும் அவருடைய புகார் அளிக்க வந்தபோது எடுக்கப்பட்ட சிசிடிவி காட்சிகள் உள்ளனவா என்ற கேள்வியும், புகார் அளிக்கப்பட்ட இடம் மற்றும் நேரம் குறித்த ஆவணங்கள் உள்ளனவா என்ற கேள்வியும், கொளத்தூர் காவல்துறை துணை ஆணையர் புகார் பெற்ற பிறகு வழக்கு பதிவு செய்யாமல் விசாரணை நடத்தினார்களா என்ற கேள்வியும், புகார் பெறப்பட்ட பிறகு வழக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படவில்லை என்றும் கூறப்படுகிறது. இதற்கு காரணம் என்ன என்ற கேள்வியும் எழுகிறது. விசாரணை நடத்தி விட்டவர் யார்? இந்த விசாரணை முறைப்படி ஆவணப்படுத்தப்பட்டதா? நவீனிடம் விசாரணை நடைபெற்றதாக கூறப்படும் 2 வார காலத்தினுள் என்ன நடந்தது? இந்த விசாரணையில் யார் யார் ஈடுபட்டனர்? விசாரணைய விவரங்கள் என்ன? நேரம், இடம் மற்றும் ஆவணங்கள் உள்ளனவா? நவீன் இந்த விசாரணையின் போது மன அழுத்தத்திற்கு ஆளானாரா? நவீனுடைய கைகால் கட்டப்பட்ட நிலையில் சடலமாக மீட்கப்பட்டது உண்மையா? சடலம் மீட்கப்பட்ட போது கைகால் கட்டப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இது உண்மையெனில் கைகளை கட்டியது யார் என்ற மிகப்பெரிய கேள்வி எழுகிறது. இது தற்கொலையாக இருக்க முடியுமா அல்லது கொலைக்கு ஆதாரமாக கருதப்பட வேண்டுமா என்ற கேள்வியும், இது குறித்து பிரேத பரிசோதனை அறிக்கை என்ன கூறுகிறது என்ற கேள்வியும், நவீன் தனது சகோதரி மற்றும் நிறுவன அதிகாரிகளுக்கு அனுப்பிய மின்னஞ்சல் உண்மையானதுதானா என்ற பல்வேறு கேள்விகள் இந்த தற்கொலை என்று கூறப்படக்கூடிய சம்பவத்திலே எழுகிறது. அந்த மின்னஞ்சலில் நவீன் காவல்துறை உயர் அதிகாரிகளுக்கு மன அழுத்தத்திற்கு உள்ளாக்கப்பட்டதாக கூறப்பட்டது உண்மையா? உண்மையில் அந்த அதிகாரியுடைய பெயர் வெளியிடப்படுமா? அப்படியெனில் அதன் உள்ளடக்கம் என்ன? மின்னஞ்சலில் அனுப்பப்பட்ட நேரம், அதை பெற்றவர்கள் மற்றும் அதன் உண்மைத்தன்மை குறித்து ஏதேனும் ஆதாரங்கள் உள்ளனவா? இந்த மின்னஞ்சலில் காவல்துறையால் முறைப்படி ஆய்வு செய்யப்பட்டதா? கொளத்தூர் காவல்துறை துணை ஆணையர் ஏன் இந்த வழக்கை நேரடியாக விசாரித்தார் என்ற மிகப்பெரிய சந்தேக கேள்வி எழுகிறது. இந்த வழக்கை ஒரு துணை ஆணையர் நேரடியாக விசாரித்தது வழக்கமான நடைமுறையா? இதற்கு பின்னால் ஏதேனும் அழுத்தங்கள் இருந்தனவா? அப்படியானால் அந்த அழுத்தங்களை வழங்கியவர் யார்? கொளத்தூர் காவல்துறையினுடைய துணை ஆணையர் மீது, குறிப்பாக சென்னை மாநகர காவல்துறை ஆணையர் விசாரணை நடத்துவதற்கு என்ன காரணம்? இந்த விசாரணைக்கு உத்தரவிட்டவர் யார்? இது சமூக ஊடகங்களில் இருந்த குற்றச்சாட்டுகளுடைய அடிப்படையில் நடத்தப்படுகிறதா அல்லது வேறு உள்காரணங்கள் ஏதாவது உள்ளனவா? கொளத்தூர் காவல்துறை துணை ஆணையர் திடீரென விடுப்பில் சென்றது உண்மையா? இது உண்மையெனில் விடுப்பு அளிக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? இந்த முடிவு முதல்வருக்கு தெரியுமா அல்லது உள்துறை செயலாளரால் தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவா? நவீனுடைய மரணத்தில் யாரை காப்பாற்ற முயற்சிக்கப்படுகிறது? சமூக ஊடகங்களில் அரசியல் அழுத்தங்கள் மற்றும் உயர்மட்ட அதிகாரிகளுடைய தலையீடு, அதாவது பல்வேறு விஷயங்கள் குறித்து பேசப்படுகிறது. இந்த குற்றச்சாட்டுகளுக்கு ஆதாரம் இருக்கின்றனவா? இதில் ஈடுபட்டிருக்கலாம் என சந்தேகப்படும் அரசியல் புள்ளி யார்? நவீன் முன்ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருப்பதாக கூறப்படுகிறது. இது உண்மையா? முன்ஜாமீன் மனு தாக்கல் செய்யப்பட்டதற்கான ஆவணங்கள் உள்ளனவா? விசாரணை 2 முறை ஒத்திவைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன? இது வழக்கினுடைய முன்னேற்றத்தை பாதித்ததா? நவீன் இறந்த இடத்தில் சிசிடிவி காட்சிகள் அல்லது பிற ஆதாரங்கள் உள்ளனவா? புழையில் உள்ள சதித்திட்டத்தில் உள்ள அந்த புலனுடைய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு ஓலை குடிசை சுற்றி இருக்கக்கூடிய சிசிடிவி கேமராக்கள், அந்த கேமராக்கள் இருக்கக்கூடிய காட்சிகள் ஏதாவது இது இடம்பெற்றிருக்கிறதா? அவை பதிவு செய்யப்பட்ட காட்சிகளை காவல்துறை ஆய்வு செய்ததா? நவீன் மீது மிரட்டல் இருக்கிறதாக கூறப்படுகிறது. 2 நிறுவன அதிகாரிகள் மிரட்டியிருப்பதாக சொல்லப்படுகிறது. அவர்கள் யார்? இந்த அதிகாரிகள் யார்? இவர்கள் மீது காவல்துறை விசாரணை நடத்தியதா? நவீனுடைய மின்னஞ்சலில் குறிப்பிடப்பட்ட மிரட்டல் குறித்து அவர்கள் விளக்கம் அளித்திருக்கிறார்களா? நவீனுடைய பிரேத பரிசோதனை அறிக்கை என்ன கூறுகிறது? இறப்புக்கான காரணம், கைகள் கட்டப்பதற்கான ஆதாரங்கள் மற்றும் உடலில் காயங்கள் அல்லது வேறு சந்தேகத்திற்குரிய அடையாளங்கள், இது குறித்து அறிக்கை என்ன தெரிவிக்கிறது? இது தற்கொலை அல்லது கொலை என்பதை உறுதிப்படுத்த உதவுமா? நிறுவனத்தினுடைய உள் தணிக்கையில் கண்டறியப்பட்ட 40 கோடி முரண்பாடு குறித்து விவரங்கள் உள்ளனவா? இந்த மோசடி எவ்வாறு நடந்தது? நவீன் தனது தனிப்பட்ட கணக்குகளுக்கு தொகையை மாற்றியதற்கு ஆதாரங்கள் உள்ளனவா? இந்த ஆவணங்கள் காவல்துறையிடம் சமர்ப்பிக்கப்பட்டனவா? நவீன் 5 கோடியை திருப்பி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இது உண்மையா? இந்த பணம் எவ்வாறு அளிக்கப்பட்டது? இதற்கான ஆதாரங்கள் உள்ளனவா? இந்த பணம் திருப்பி அளிக்கப்பட்ட பிறகும் ஏன் நிறுவனங்கள் புகார் அளித்தது? இந்த வழக்கில் அரசியல் தலையீடு இருந்ததாக கூறப்படுகிறது. குற்றச்சாட்டுகள் இருக்கிறது, அது உண்மையா? சமூக ஊடகங்களில் பேசப்படக்கூடிய அரசியல் அழுத்தங்கள் குறித்து ஏதேனும் ஆதாரங்கள் உள்ளனவா? அதில் ஈடுபட்டதாக பல்வேறு சந்தேகங்கள் எழுகிறது. அப்படி அந்த சந்தேகத்திற்குரிய அரசியல் புள்ளிகள், அதிகாரிகள் யார்? நவீன் தனியாக வசித்து வந்த மாதவரத்தில் இருக்கக்கூடிய வீட்டில் ஏதேனும் ஆதாரங்கள் கிடைத்தனவா? அவரது வீட்டில் காவல்துறை ஆய்வு செய்ததா? அங்கு மின்னஞ்சல் கடிதங்கள் அல்லது வேறு முக்கிய ஆவணங்கள் ஏதாவது கிடைத்திருக்கிறதா? இந்த வழக்கில் வெளிப்படைத்தன்மை இல்லை என்று கூறப்படுகிறது. அது ஏன் என்ற மிகப்பெரிய கேள்வியும் எழுகிறது. காவல்துறையுடைய செயல்பாடுகள் ஏதேனும் முரண்பாடுகள் அல்லது மறைப்புகள் உள்ளனவா? இது குறித்து பொதுமக்கள் மற்றும் சமூக ஊடகங்களில் எழுந்துள்ள கேள்விகளுக்கு காவல்துறை விளக்கம் அளிக்க தயாராக இருக்கிறதா
இப்படி அடுக்கடுக்கான கேள்விகள் சமூக வலைதளங்களிலும் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய இறந்ததாக கூறப்படுகிற அவர்கள் குடும்பத்தினுடைய தரப்பிலும் முன்வைக்கப்படுகிறது. காவல்துறையினுடைய இந்த விசாரணை, அதற்கு பின்னால் நிகழ்ந்திருக்கக்கூடிய, அதாவது தற்கொலைக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல்வேறு மர்ம முடிச்சுக்கள் என்பது மிகப்பெரிய கேள்விகளை, ஆயிரக்கணக்கான கேள்விகளை எழுகிறது. சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்திலே கோயில் காவலாளி போலீசாரை அடித்துக் கொன்ற அந்த சோகம் அடங்குவதற்குள்ளாக தற்போது இந்த நவீனுடைய மரணம் என்பது மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தி இருப்பது குறிப்பிடத்தக்கது. மஞ்சுளா.